ஜெய் சாயிராம். எல்லோருக்குமே எப்பொழுதுமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனைகளை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருக்காமல் தீர்வுகளை தேடி நாம் தான் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் நண்ப பிரியமே, நீண்ட நேரம் உனக்காகவே நான் இங்கு காத்து கொண்டிருக்கிறேன். நீ எதை கேட்டு உன் அப்பாவிடம் வந்தாயோ, எதை பிரார்த்தனையாக என் காலடியில் வைத்துவிட்டு காத்திருந்து கொண்டிருக்கிறாயோ, அதை நிச்சயமாக பெறப்போகும் அந்த நல்ல வாய்ப்பு உனக்கு வந்திருக்கிறது என் பிரியமே. சந்தோஷமாக இரு. நீ நினைப்பது போல உன் வாழ்வு மாறப்போகிறது. என் நண்ப பிரியமே, சந்தோஷம் என் வாழ்வில் வராதா? நிம்மதி இருக்காதா? மாற்றங்கள் வராதா என்று என்னை பார்த்து நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் இதோ உனக்கான பதிலை நான் கொடுக்கவிருக்கிறேன். யாம் என் குழந்தா, எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். நீ சந்திக்கின்ற எதுவாக இருந்தாலும் அதை நேர்மறையான சிந்தனையோடு சந்திக்க கற்றுக்கொள். அதுதான் உன் வாழ்வில் நீ அடுத்த கட்டத்திற்கு முன்னேறுவதற்கான அனுபவங்களாகவே கிடைக்கும். வாழ்க்கையில் நீ நினைப்பது போல எதுவுமே நடக்கவில்லை என்றால் அதற்காக வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது என் பிரியமே. வாழ்க்கையை அதன் போக்கில் விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். அதன்படி விட்டு பிடிக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும். வாழ்க்கை நீ எதிர்பாராத இடத்திற்கெல்லாம் உன்னை அழைத்து செல்லும் என் பிரியமே. உன்னை அழைத்து செல்லும். ஆனால் கடைசியில் அது நிச்சயம் நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு பெற்றுத்தராமல் விடாது என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய மனதை, உன்னுடைய வாழ்க்கையை வெற்றி கொள்ளும் ஒன்றில் மட்டும் நிலைநிறுத்த கற்றுக்கொள். மனதை எங்கெங்கோ அலைப்பாய விட்டு வாழ்க்கையை இழந்து விடாதே என் பிரியமே. அலைப்பாய விட்டு வாழ்வையே இழந்து விடாதே. அலைப்பாயும் மனதால் எந்த லட்சியத்தையும் அடையவே முடியாது. இந்த உலகத்தில் உன்னை காப்பாற்ற ஒரே ஒருவரால் மட்டும்தான் முடியும் என் பிரியமே. அது யார் என்று நினைக்கிறாயா? அது நீதான் என் பிரியமே. நிச்சயமாக உன்னால் மட்டுமே உன் வாழ்வை காப்பாற்ற முடியும். எத்தனை கோடி பணத்தையும் செல்வத்தையும் இழந்தாலும் கூட மீண்டும் அதை உன்னால் பெற்றுவிட முடியும் என் பிரியமே. உன்னுடைய உடல் ஆரோக்கியம் முழுமையாக இருந்தால் எதை வேண்டுமானாலும் போராடி உன்னால் பெற்றுவிட முடியும் நிச்சயமாக. என் நண்ப பிரியமே, நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்வில் அத்தனை மாற்றங்களையும் ஏற்படுத்த நான் முடிவு செய்துவிட்டேன். என் நண்ப பிரியமே, இப்பொழுதே விழித்து கொள்ள கற்றுக்கொள். உன்னுடைய நேரத்தில் ஒரு துளியை கூட வீணடிக்க எண்ணாதே என் பிரியமே. வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரும் பொழுதுதான் நீ இன்னும் தைரியமாக இருக்க வேண்டும். அந்த தைரியத்தை விட்டுவிட்டு அவ்வளவுதான் எல்லாம் முடிந்துவிட்டது என்று நீ சோர்ந்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டால் அந்த கஷ்டங்களும் நங்கூரம் போட்டது போல உன்னுடைய வாழ்வின் நடுவில் வந்து அமர்ந்துவிடும் என்பதை புரிந்து கொள். வாழ்க்கையில் பயந்து பயந்து நீ சாதிக்கப் போவது எதுவுமே இல்லை என் பிரியமே. எதையும் தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். எதையுமே தைரியமாக எதிர்கொள்ள பழகிக்கொள். என்றேனும் ஒரு நாள் எல்லாவும் வரும் என்று நினைப்பதை அது யாருமே தடுக்கவே முடியாது என்றதை புரிந்து கொள். என் நண்ப பிரியமே, ஓர் இலக்கை அமைத்து கொண்டு அதை அடைவதற்காக உன்னையே நீ வருத்தி கொண்டும் பல போராட்டங்களை எதிர்கொண்டும் வாழ்வது மேலானதுதான் என் பிரியமே. அப்படி வாழ்வது மேலான காரியம்தான். எதற்குமே பயப்படாமல் எது வந்தாலும் பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையோடும் வாழ்வது மிக மிக தைரியமான எண்ணம்தான். எப்பொழுதும் நம்பிக்கையை இழக்காமல் எல்லையற்ற தைரியமும் எல்லையற்ற பொறுமையையும் வைத்துக்கொண்டு நீ இருந்தால்
நினைக்காத இடத்தையும் நிச்சயமாக உன்னால் அடைந்துவிட முடியும். அப்பொழுதுதான் மகத்தான காரியங்களையும் உன்னால் சாதிக்க முடியும். உன்னிடம் நீ அசைக்கவே முடியாத நம்பிக்கை உன்னிடத்தில் இருந்தால் போதும். அந்த நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு முன்னேறி செல்ல கற்றுக்கொள். எந்த நிலையிலும் வலிமை உடையவர்களாகவும் தைரியமாகவும் இருக்க கற்றுக்கொள். இலக்குகளை அடைய உனக்கு தேவைப்படுவது இதுதான் என் பிரியமே. உன்னுடைய இலக்கை மிக சுலபமாக உன்னால் அடைந்துவிட முடியும். என் அன்பு பிரியமே, தன்னம்பிக்கையை எப்பொழுதுமே இழந்து விடாமல் இருக்க கற்றுக்கொள். நீ எதை நேசிக்கிறாயோ அதை அடைவதற்காக எதுவெல்லாம் தடையாக இருக்கிறதோ அதையெல்லாம் எதிர்த்து நீ போராட வேண்டும். தடைகளை உடைத்து எறிந்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இருக்க வேண்டும். முன்னேறி சென்று கொண்டே இருக்க பழகு என் பிரியமே. வாழ்க்கையில் போராட்டங்கள் வரும் பொழுதெல்லாம், கஷ்டங்கள் வரும் பொழுதெல்லாம் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள் என் பிரியமே. எந்த நிலையிலும் தோல்வியிடம் மட்டும் சரணடைந்து விடக்கூடாது என்பதை மட்டும் மனதில் தீர்க்கமாக பதிய வைத்துக்கொள். வாழ்வில் ஒரு முறை தோற்றுவிட்டால் அதற்கு உண்மையில் வேறு யாராவது கூட காரணமாக இருக்கலாம். ஆனால் ஒவ்வொரு முறையும் தோற்றுக்கொண்டே இருந்தால் அதற்கு நீ மட்டும்தான் காரணமாக இருக்க முடியும் என்பதை புரிந்து கொள் என் பிரியமே. அந்த உண்மையை மனதார புரிந்து கொள். உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் எப்பொழுதுமே உனக்கானது மட்டும்தான் என்பதை புரிந்து கொள். இதில் உன்னுடைய பங்குதான் மிக மிக அதிகம். மற்றவர்களைக் கண்டோ அல்லது சில சூழ்நிலைகளைக் கண்டோ மனம் உடைந்து விடாதே என் பிரியமே. இது இரண்டுமே வெற்றியை நோக்கிய உன்னுடைய செயல்களை பலவீனமாக்கிவிடும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உயிர் என்பது இறைவனே உனக்கு கொடுத்த வரம். அந்த உயிரை இறைவன் உனக்கு கொடுத்திருக்கிறார். அதை வைத்து ஆக்கப்பூர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள் நிறையவே இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு நல்ல சிந்தனையோடு நேர்மறை எண்ணத்தோடு நீ செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டே இருக்க பழகு. அடையவே முடியாத வெற்றியை அடையவே முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருந்த அந்த வெற்றியையும் மிக சுலபமாக உன்னால் அடைந்துவிட முடியும். எல்லோருடைய வாழ்க்கையிலும் சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும் என் பிரியமே. சில இழப்புகள் இருக்கத்தான் செய்யும். இழப்புகளை தவிர்த்துவிட்டு யாராலுமே வாழ்வை கடந்து செல்லவே முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இழப்புகள் வலிகளை மட்டும் தருவதில்லை என் பிரியமே. மீதமுள்ள வாழ்வை கடந்து செல்வதற்கான வலிமையையும் அது தருகிறது என்பதை புரிந்து கொள். பிழைகளும் தோல்விகளும் இல்லாமல் கற்றல் என்பது ஒருபோதும் சாத்தியமே இல்லை என் பிரியமே. வேண்டியது எதுவாக இருந்தாலும் நம்பிக்கையோடு நீ செயல்பட்டால் எட்ட முடியாத காரியத்தையும் மிக சுலபமாக உன்னால் எட்டி பிடித்துவிட முடியும். சின்ன சின்ன தோல்விகளுக்கெல்லாம் துவண்டு போவது என்பது உன்னை நீயே அவமானப்படுத்துவதற்கு சமமாகிவிடும். எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு முன்பாக அதில் நீ நல்ல தெளிவை பெற்றுக்கொள். தெளிவோடு செய்யும் எந்த காரியமும் பிரம்மாண்ட வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும். தெளிவாக செய்யப்படாத காரியங்கள் அனைத்துமே வலுவான வெற்றியை கொடுப்பதே இல்லை. முழுவதுமாக முடிக்க முடியாமல் போனாலும் பரவாயில்லை என் பிரியமே. ஆனால் முயன்று பார்க்க மட்டும் ஒருபோதும் தயங்கி நிற்காதே. தயக்கமும் முயற்சியே இல்லாத தன்மையும் தான் உன்னுடைய பெரும்பாலான தோல்விகளின் முக்கியமான காரணம்.
நீ மட்டுமல்ல, மனித பிறவி எடுத்த யாராக இருந்தாலும் இந்த சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும். கஷ்டமான சூழ்நிலை, சந்தோஷமான மனநிலை, எல்லாம் இழந்து விட்டது போன்ற ஒரு நிலைமை, எல்லாம் கிடைத்து விட்டது போன்ற ஒரு சந்தோஷம், இது போன்ற சூழல்களில் நாம் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். வாழ்ந்தேதான் தீர வேண்டும். இதுதான் வாழ்வு. இதைதான் நம் முன்னோர்கள் இயற்கையோடு கலந்ததுதான் வாழ்வு, இயற்கையோடு கலந்து இருப்பதுதான் மனித வாழ்வு என்று சொல்லி இருக்கிறார்கள், சொல்லி கூறி சென்றிருக்கிறார்கள். மனிதனின் வாழ்வு எப்பொழுதுமே இயற்கையோடு சார்ந்து இருப்பதுதான். அதனுடைய சக்கரத்தில்தான் வாழ்க்கை, இயற்கை என்னும் சக்கரத்தில்தான் சிறு துரும்பாய் நாம் அனைவரும் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கை என்பது இயற்கையின் வட்டம்தான். அதன் வடிவில் எந்த ஒரு மாற்றமும் இருக்கவே முடியாது. வாழ்வு சுழன்று கொண்டேதான் இருக்கும், சக்கரம் ஓடுவது போல, நகர்வது போல. அந்த வாழ்க்கையில் நிர்ணயிக்கப்பட்ட விதிமுறை என்பது உலகத்தில் உள்ள அனைவருக்குமே சமமானதுதான், ஒரே மாதிரிதான். இயற்கை எந்த ஒரு மனிதரிடமும் பேதம் பார்ப்பதே இல்லை, பாரபட்சம் பார்ப்பதே கிடையவே கிடையாது. எல்லோர் வாழ்விலும் ஏற்றமான காலம் என்று ஒன்று நிச்சயமாக இருக்கும். நடுநிலைமையான சூழ்நிலை, நடுநிலைமையான கட்டம் என்ற ஒரு காலம் வரத்தான் செய்யும். அதே போல சற்று இறங்கும் காலமும் வரும். அனைத்தையுமே இழந்து வாழ்வே போய்விடும் காலமும் வரத்தான் செய்யும். தனக்கு என்ன கிடைக்கிறதோ, எந்த காலத்தில் நாம் வாழ்கிறோமோ அனைத்தையும் நமக்கானதாகவே அப்பா அனுப்பியிருக்கிறார், நமக்கானதாகவே நமக்கு கிடைத்திருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கான மனநிலையை அனைவரும் அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும், புரிந்து கொண்டு வாழ வேண்டும். ஏற்றமான காலம் இருக்கும் சமயத்தில் எவ்வளவு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அதை எதிர்கொள்கிறாயோ, அதே போல இரக்கமான காலமாகும் சமயத்திலும் அதை சந்தோஷமாக, நமக்காகவே இது நடக்கிறது, நமக்காகவே இது வந்திருக்கிறது என்று வருவதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே ஏற்றமென்ன இரக்கமென்ன எல்லாம் சரிசமமாகத்தான் இருக்கும். அதே போல உயர்வான காலமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே இழக்கும் காலமாக இருந்தாலும் சரி, எதுவுமே நம்மை மீறி நடக்காது. சாயப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவருடைய கண் பார்வையில்தான் எல்லாம் சுகமாக நடந்து கொண்டிருக்கிறது. கெடுதலாக இருந்தாலும் சரி, நன்மையாக இருந்தாலும் சரி, எல்லாம் அப்பாவின் ஆசிர்வாதத்தால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் எல்லாம் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழ பழகிக்கொண்டாலே வாழ்வு ஸ்வர்க்கம்தான். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு ஒரு நல்ல குறி கூறுவதற்காகவே வந்திருக்கிறேன். தாளிடப்பட்ட கதவொன்று தானாகவே திறக்கும், உனக்காகவே திறக்கும். இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நீ காப்பாற்றப்படுவாய். இது உனக்கான தெய்வ வாக்கு. என்னுடைய அன்பும் அருளும் ஆசிர்வாதமும் பெற்ற நீ பல மடங்கு புண்ணியம் செய்திருக்கிறாய். இன்னும் பல மடங்கு புண்ணியம் உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். உன் சாயப்பா உன்னோடு இருக்கும்போது எதற்குமே நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உனக்கான ஒன்று உன்னிடமே வர உள்ளது. சந்தோஷமாக அதை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வானத்தில் நிலவு வந்தால் அதை தூரத்திலிருந்து எப்படி ரசிப்போமோ, அதே போல உன்னை சுற்றி இருக்கும் சில உறவுகளையும் சற்று தொலைவிலிருந்து ரசிக்க கற்றுக்கொள். அப்படி நீ வாழ பழகிக்கொண்டால் சில வழிகள் உனக்கு இல்லாமல் இருக்கும், சில வழிகள் நீ அனுபவிக்காமல் வாழலாம். எல்லாவற்றையும் எல்லோரிடமும் புரிய வைத்துக்கொண்டே இருக்க முடியாது. அனைத்தையுமே அவரவர்களுக்கு புரிந்து கொள் என்று திணிக்கவும் முடியாது. உனக்காக ஒரு விஷயம் தாமதமாக நடக்கிறது என்றால்
அது உனக்கான நிறைவான விஷயமாய் மாறப்போகிறது என்றுதான் அர்த்தம். உன் அப்பா உன்னை சோதிப்பேனே தவிர கைவிடவே மாட்டேன். நீ அதை நன்றாக உணர்ந்திருப்பாய். உன்னை சுற்றி இருப்பவர்களையும் உன் மனதை காயப்படுத்துபவர்களையும் பற்றி நினைக்காதே. அவர்களோடு வீண் விவாதம் செய்யாதே. அமைதியாக அந்த தருணத்தை கடந்து சென்றுவிடு. வாக்குவாதம் செய்து உன்னுடைய உண்மையை புரிய வைப்பதை விட அமைதியாய் சென்றுவிட்டு உன்னுடைய செயலால் அவர்களுக்கு நிரூபித்து காட்டு. என்றைக்குமே நீ சொல்லும் சொல்லிலும் நீ பேசும் வார்த்தைகளிலும் கவனம் தேவை. அதை உன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் செயல்படுத்து. நன்றாக செயல்படுத்து. உனக்கான அழகிய வாழ்க்கை ஒன்று காத்து கொண்டிருக்கிறது. அந்த வாழ்க்கை இதுநாள் வரை நீ பட்ட துன்பங்கள் அனைத்திற்கும் மருந்தாக அமையப்போகிறது. இன்னும் மாற்றங்கள் நிறையவே இருக்கிறது உன் வாழ்வை அழகாக்க. அந்த அழகான வாழ்க்கையை வாழ, அதை சந்தோஷமாக வாழ எதிர்நோக்கி காத்து கொண்டிரு. கூடிய விரைவில் எல்லாம் உனக்கு சாதகமாகவே அமையும். உன் வாழ்க்கையில் நீ சிந்திய அத்தனை கண்ணீருக்கும் உன் சாயப்பா கொடுக்கும் பதில் அது. உனக்காகவே எல்லாம் நிறைந்த எதிர்காலம் காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்ந்து வளரப்போகிறாய் உன்னுடைய வாழ்க்கையில். சிரித்த முகத்தோடு காத்து கொண்டிரு. உன்னையும் உன் குடும்பத்தையும் உன் வாழ்வையும் மிக சிறப்பாக மாற்றி அமைப்பேன் உன் சாயி தேவா. என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? சந்தோஷமாக இரு, தைரியமாக இரு. அனைத்தும் உனக்கு வசமாகும். இனி உன் வாழ்வில் வீர நடை போட்டு தொட்டதெல்லாம் துவங்கப் போகிறது. கேட்டதெல்லாம் கிடைக்கப் போகிறது. வீர நடை போட்டு நீ உன் வாழ்வில் ஜெயிக்கப் போகிறாய். இந்த விடியலின் துவக்கத்தில் அதற்கான அறிகுறி நிச்சயமாக உனக்கு புலப்படும். என்னுடைய அருளும் ஆசிர்வாதமும் எப்பொழுதுமே என் செல்லமான கண்மணிக்கு உண்டு. எப்பொழுதுமே உன்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை செய், தானம் செய். தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்தவற்றை அவர்களுக்கு கொடு. மறந்தும் கூட மற்றவர்களின் மனதை காயப்படுத்தாதே. உன்னால் உதவி செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பரவாயில்லை. அவர்களிடம் தன்மையாக பேசிவிட்டு அவர்களை அனுப்பிவிடு. வீண்டாக அவர்கள் மனதை காயப்படுத்தும்படி எந்த வார்த்தைகளையோ சொற்களையோ மறந்தும் கூட சொல்லிவிடாதே. ஒரு முறையேனும் மற்றவர்களுக்கு உதவி செய்துவிடு. வாழ்நாளில் ஒரு முறையேனும் நீதி தப்பாமல் வாழ்ந்துவிடு. உன் சாயப்பாவை பிரார்த்தனை செய்து கொண்டே இரு. தினம்தோறும் அப்பாவின் நாம ஸ்மரணத்தை சொல்லிக்கொண்டே இரு. உன் அப்பா ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்காக வருவதை புரிந்து கொண்டு விடு. எப்பொழுதுமே மற்றவர்களிடத்தில் அன்பாய் இருக்க பழகிவிடு. உன் கண்ணிலே உன் சாயிநாதர் இருப்பதை கண்ணால கண்டுவிடு. உன்னால் யாராவது வேதனைப்பட்டாலோ மனவேதனைப்பட்டாலோ அவர்களுடைய வேதனையை, காயத்தை ஆற்றிவிடு. உன் சாயப்பா உனக்காக கொடுக்கும் அன்பையும் பாசத்தையும் உணர்ந்துவிடு. எப்பொழுதுமே வாழ்க்கையில் சத்தியத்தை காத்துவிடு. தைரியமாக இரு. உன் வாழ்வின் புது அத்தியாயத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறாய். தயாராகு. அதற்காக ஆயத்தமாகு. இதுதான் தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு. தெய்வத்தின் கணக்கு எப்பொழுதும் எல்லா நேரமும் ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். எந்த ஒரு கஷ்ட நஷ்டத்திற்கோ பந்த பாசத்திற்கோ நியாய தர்மத்திற்கோ பணியாது. எப்பொழுதும் ஒரே மாதிரி ஒரே நேர்கோட்டில்தான் இருக்கும். தெய்வ தீர்ப்பு, உன் சாயப்பாவின் தீர்ப்பு என்பது எப்பொழுதும் நீதி நெறி தவறாமல் ஒரே சொல்லாகத்தான் இருக்கும். மனிதனின் செயல்களில் எப்பொழுதும் ஒரே அர்த்தம்தான் நிகழ்ந்து இருக்கும். நல்லது, கெட்டது, இது மட்டும்தான் அவர்கள் மனதில் இருக்கும். ஆனால் தெய்வத்தின் சிந்தனையில் ஆயிரம் ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும். அதை யாராலும் தெரிந்து கொள்ளவும் முடியாது, அறிந்து கொள்ளவும் முடியாது. இதுதான் உன் சாயப்பாவின் தெய்வ தீர்ப்பு. உன் அப்பாவாக, உன் அம்மாவாக எப்பொழுதும் நான் உன்னை அரவணைப்பேன்.
இந்த உலகத்தில் உன்னை சுற்றி இருக்கும் சக மனிதர்களைப் பற்றி எப்பொழுதுதான் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய்? உன்னை பற்றி உன்னை மாதிரியே மற்றவர்களையும் நினைத்துக்கொண்டு எல்லோரிடமும் போய் சரிசமமாக பழகுகிறாய். ஆனால் சில பேர் உன்னை ஏமாற்றி விடுகிறார்கள். சில பேர் உன்னை ஏளனமாக பார்க்கிறார்கள். சில பேர் அனுபவிப்பதை அனுபவித்துக் கொண்டு ஒதுங்கி விடுகிறார்கள். உன்னைப்போல் மற்றவர்களையும் சரிசமமாக நினைத்து விடாதே. உன்னைப்போல் அனைவரும் நல்லவர்களாகவே இருக்க வேண்டும் என்ற விதிவிலக்கு அல்ல. குழந்தையே, ஏன் எல்லோரிடத்திலும் தேவையற்ற பாசத்தை வைத்து அவர்கள் உன்னை வெறுக்கின்ற நிலைமைக்கு நீயே போகிறாய்? அது மட்டுமில்லாமல் சில விஷயத்தை பெரிதாக நினைத்து கொண்டு உன் மனதை நீயே குழப்பிக் கொண்டிருக்கிறாய். வேண்டாத சிந்தனைகளையெல்லாம் உன் மனதில் ஓடவிட்டு உன் வாழ்க்கையை நீயே கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறாய். உனக்கு வெளியில் இருக்கும் கஷ்டத்தை காட்டிலும் உன் மனதில் நீ யோசிக்கும் எண்ணமும் அதன் வெளிப்பாடும் நீ மற்றவர்களிடத்தில் பேசும் வார்த்தைகளால் தான் நீ செய்வதறியாது சக்தி இல்லாமல் தளர்ந்து நம்பிக்கையே இல்லாமல் காணப்படுகிறாய். குழந்தையே, மற்றவர்களிடத்தில் எதையுமே எதிர்பார்க்காதே. எதிர்பார்ப்புகள் நிறைந்தால்தான் ஏமாற்றம் வரும்பொழுது அதை தாங்கிக் கொள்ள முடியாமல் உன் மனம் வேதனையில் தவிக்கிறது. அதை பார்த்து என்னாலும் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, என் பிரியமான கண்மணி வருந்தும் பொழுது நான் எப்படி நிம்மதியாக இருப்பேன்? இந்த இரவோடு உன் வாழ்க்கையில் இருந்து வந்த ஆபத்து காலம் எல்லாமே முடியப் போகிறது. மிக பெரிய வெற்றி உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நாளை முதல் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வீடு தேடி வரப்போகிறது. உன் வாயிற்கதவை வந்து தட்டப்போகிறது. அதற்கான மிகப்பெரிய மாற்றத்தை உன் வாழ்வில் நடக்கப் போகும் அந்த மாற்றத்தை நான் முடிவு செய்துவிட்டேன். அதற்காக அத்தனை வேலைப்பாடுகளையும் செய்து முடித்து விட்டேன். இனி உன் வாழ்வில் மாற்றங்கள் நிகழப்போவது மட்டுமே உறுதியான வாக்கு. அதை வாங்கிக் கொள்ள, அந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையை மாற்றியமைக்க நீ தயாராகு. உனக்கேற்றாற்போல் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு ஆயத்தமாகு. உன்னுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றுவதற்கும் நிம்மதியான வாழ்க்கையாக மாற்றுவதற்கும் உன்னாலான முடிவுகள், உன்னாலான முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இரு. உனக்கு துணையாக எப்பொழுதும் உன் சாயி தேவா உன்னுள்ளேயே இருந்து அத்தனை வேலைகளையும் செய்து கொண்டே இருப்பேன். இனி உன் வாழ்க்கையில் இன்று இரவோடு முடியப் போகும் உன் கஷ்ட காலத்தினால் நாளை முதல் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு செல்வ செழிப்போடு உன் வாழ்க்கையை புது அத்தியாயத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே பிரகாசமான காலம்தான். பிரகாசமான எதிர்காலம் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. புதிய வாழ்க்கையில் அடியெடுத்து வைக்கப் போகும் என் பிள்ளைக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் நான் உனக்கு செய்து கொடுப்பேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்கு. இது வெறும் ஆறுதல் வாக்கல்ல, உனக்கான தெய்வ வாக்கு. இதுநாள் வரை உன் வாழ்க்கையில் எல்லா இன்பத் துன்பங்களையும் கடந்து வந்து விட்டாய். கஷ்ட நஷ்டங்கள் அனைத்தையும் பார்த்து விட்டாய், சகித்து விட்டாய். இனி போராடுவதற்கு எதுவுமே இல்லை. போராட வேண்டிய அத்தனையும் போராடிவிட்டாய். கஷ்டப்பட வேண்டியது அத்தனையும் கஷ்டப்பட்டு விட்டாய். உன்னுடைய போராட்டம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. இது நாள் வரை பொறுமையோடு இருந்த உனக்கு ஒரு நல்ல பதில் கிடைக்கப் போகிறது. உன் பொறுமைக்கான பரிசு என் கையில் உள்ளது. அதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை நான் ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். யார் தடுத்தாலும் அது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் பொக்கிஷத்தை சந்தோஷமாக வைத்துக்கொள்வது மட்டுமே என்னுடைய வேலை. நான் கண்டெடுத்த பொக்கிஷம் நீ. உன் முகத்தில் ஆனந்த கண்ணீரை பார்க்காமல் நான் ஓயவே மாட்டேன். ஒன்றை நன்றாக புரிந்து கொள். எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை நினைத்து நினைத்து மனதில் போட்டு பயந்து கொண்டே இருப்பதால் உன் வாழ்க்கை எதுவுமே மாறிவிடாது. அதை போல முடிந்து போனதை நினைத்து நினைத்து வருந்திக் கொண்டும் வேதனைப்பட்டு கொண்டும் இருப்பதால் முடிந்தது ஏதாவது மாற்றம் கண்டு திரும்பி உன்னிடமே வரப்போகுதா? நிச்சயமாக எந்த மாற்றமும் நிகழாது.
எனவே முடிந்ததை நினைத்து வருந்தாதே, எதையுமே நினைத்து வருத்தம் கொள்ளாதே. நடப்பது நடக்கட்டும், வருவது வரட்டும், போவது போவட்டும் என்று உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை சந்தோஷமாக, ஆனந்தமாக, நிம்மதியாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்க்கையை வாழ பழகு. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையில் இப்பொழுது எவ்வளவு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் உன்னால் தேடிக்கொள்ள முடியுமோ அவ்வளவு சந்தோஷத்தோடு இரு. ஏனென்றால் உன்னுடைய எதிர்காலம் உன் கையில் இல்லை, அது ஏற்கனவே முடிவு செய்யப்பட்டது. அதன்படிதான் எல்லாமே உன் வாழ்வில் நடக்கும்.